மகர லக்னத்தில் கிரகங்களின் தாக்கமும் சிறந்த பலன் பெறும் வழியும். ஒரு ராசியில் பல வகையான கிரகம் அமர்ந்து எந்த கிரகத்தை சுபத்துவமாக இயக்கினால் நல்ல பலன்கள் கிடைக்கும் என்று பலரும் குழப்பத்தில் இருப்பார்கள். ஏனெனில் இங்கு யாரை அதிகமாக சுபத்துவமாக இயக்கினால் இன்னல்களில் இருந்து விடுபட மற்றும் உங்களை யோகமான அமைப்பை பெற்றுத்தர, மேலும் உங்கள் வாழ்க்கைக்கு நன்மைகளை பெற்று முன்னேற்ற பாதையை நோக்கி பயணம் செய்ய ஒருவர் வழிகாட்டுவார். அதற்கு ஒரு உதாரணம், மகர லக்னத்தில் சூரியன், புதன், ராகு, சுக்கிரன் ஆகிய 4 கிரகங்கள் மகர ராசியில் இருப்பதால் யாரை அதிகமாக வழிபாடு செய்து எந்த கிரகத்தின் மூலம் மேன்மையான பலன்கள் கிடைக்கும்? மகர லக்கினத்திற்கு யோகங்களை தருபவர் சுக்கிரனும் புதனும் தான். ஆனால் புதனுக்கு 6ஆம் என்ற அசுபஸ்தானமும் ஒன்று உண்டு. முழு யோகங்கள் தருபவர் சுக்கிரன் ஒருவரை எனில் அவர் 5 மற்றும் 10ஆம் வீட்டுக்கு அதிபதி. புதன் 6ஆம் இட அதிபதியாக இருந்தாலும் லக்னாதிபதிக்கு நட்பு கிரகம் பெரிய இன்னல்கள் ஏற்படுவதில்லை. சிறிது கவனமாகவும் இருக்க வேண்டும். ஏனெனில் அவரே 9ஆம் அதிபதியாகவும் உள்ளார். மொத்த பாக்கியங்களின் தருபவர் அவர் ஒருவரே ஆவார். கிரகங்கள் மற்றும் அவர்களின் விளைவுகள். 1. சூரியன் 8ஆம் வீட்டின் அதிபதியாக இருப்பதால் வாழ்க்கையில் அசிங்கம், அவமானம், இன்னல்கள், பொருளாதார இழப்புகள். உயர் அதிகாரி மூலமும் அரசாங்கம் மூலமும் சில பாதிப்புகள் உண்டு. நேனட்டை புதன் 9ஆம் வீட்டின் அதிபதி கன்னி மற்றும் 6ஆம் வீட்டின் அதிபதி மிதுனம் ஆக இருப்பதால் தர்ம காரியங்கள், உயர் கல்வி, நல் யோசனைகள், வழக்குகள், கடன், நோய், மற்றவர்கள் பிரச்சனையை தீர்த்து வைப்பது மற்றும் எதிரிகளை சமாளிக்கும் திறன் ஆகியவற்றை தரும். 3. ராகு, இராகு எந்த கிரகத்துடன் சேர்ந்திருக்கிறதோ அதன் பலன்களை அதிகமாக கொடுக்கும். ராகு யாருடன் இணைந்து இருக்கிறாரோ அவர்கள் மூலம் அதிகமான இன்னல்களும் அதிகமான பாதிப்புகளும் உண்டாகும். எச்சரிக்கையாக இருப்பது நல்லது. சுக்கிரன் 5ஆம் வீட்டின் அதிபதி ரிஷபம் மற்றும் 10ஆம் வீட்டின் அதிபதி துலாம் ஆக இருப்பதால் புத்திசாலித்தனம், கல்வியில் மேம்பாடு, குழந்தை பாக்கியம், தொழில் வளர்ச்சி, புகழ், அதிகாரம் ஆகியவற்றை வழங்கும். மகரத்தில் மிகுந்த பலமடையும் காரணத்தால் இதை தன்னலம் இல்லாமல் நன்மை செய்யும் வகையில் பயன்படுத்தினால் மிகச்சிறந்த பலன்களை தரும். திருமணம் முடிந்து குழந்தை பிறந்த பின்பு பொருளாதார வளர்ச்சி இவர்களுக்கு உண்டு. சுக்கிரன் லக்னத்திற்கு முக்கியமான யோக கிரகமாக இருப்பதால் இதை அதிகமாக இயக்கினால் சிறந்த பலன்களை பெறலாம். தொழில், அதிகாரம், புகழ், பணவரவு, கலைத்துறையிலுள்ள வெற்றி போன்ற